சமூக வலைதளங்கள்ல நீங்க லாஸ்டா ஒரு பிரஸ் மீட்ல கோவப்பட்ட அந்த மாதிரி சமூக விமர்சனம் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களை போயிட்டு கேட்குறேன், அவர் கேமரா திருப்புங்க. சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க, நீங்க தான் ஹேண்டில் பண்ணீங்க. இல்லைம்மா, நடக்கிறது நீங்க பாக்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சது, இப்போ நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, நீங்கள் தனியாக எடுக்கிறீங்க. இது எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இதுதான். அதிலே கேட்ட கேள்வி தான் நீங்கள் இதில் கேட்குறீங்க, உங்களுக்குன்னு தனியாக சொல்லணும். இதே மாதிரி அன்றைக்கி நிகழ்ச்சி முடியும் போது எழுந்தோடனே எனக்கு பாராட்டு வர மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. வாலி பதிப்பகத்துலேருந்து எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வரும்போது அங்கே இருக்கிற யாருமே போகல, என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றக்காக எல்லாமே வெயிட் பண்ணாங்க. நம்ம அவங்கள இது பண்ண முடியாது, எல்லாம் எடுத்து ஒரு 100-150 பேருக்கு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு வந்தோடனே ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தோடனே வெளியே வந்தால் கேமராவுக்கு எனக்கு ஷாக்கு. இல்லை ப்ரெஸ்ஸெல்லாம் நிற்கிறாங்கன்னொன்னே ப்ரெஸ்ஸை நம்ம விட்டுட்டு போக முடியாது. ப்ரெஸ்ஸுக்கு எப்போதுமே மதிப்பு கொடுக்கக்கூடியவன் கங்கைமரன், சத்தம் போடுறதும் கங்கைமரன், சிரிக்க வைக்கிறதும் கங்கைமரன், பாட்டு பாடுறதும் கங்கைமரன் தான், வேறு ஆள் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படி வந்தவனை நல்ல ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவனை பக்கத்தில் அவர் வரும்போதே எதுக்குப்பா விடுப்பா நான் போகிறப்பான்னா அவர் கேட்கல, பேசாமல் வந்துட்டு இதை போட்டு கொஞ்சம் தேவைங்க ஜனங்களுக்கு. எனக்கு கோபம் வராது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுறது? ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒவ்வொருத்தரையும் இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் சார் எங்களோட ஒரு ஃபோட்டோ, சார் என்னோட ஒரு ஃபோட்டோ, இப்படியே போயிட்டுருக்கேன். எனக்கு இதிலே ஒரு ஸ்ட்ரெயின் ஆகிடும் இல்லையா? அதுக்கப்புறம் சரி யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வந்து பார்த்தா கேமரா நிற்கிது. இவர் கூட வந்தவர் என்ன பண்ணார், பின்னால் இருந்து வந்து முன்னால் வந்து நின்னார். நின்னோடனே அவங்க கேட்டாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி அப்படின்னோடனே இவர் பின்னால் இருக்கிறாரு, பார்த்தியா நின்ட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. எனக்கு இதை பார்த்து தான் இதாக போச்சு. ஏன்னா நான் பார்க்குறவங்களுடைய கவனம் இவங்க மேலே இருக்குமே தவிர பக்கத்தில் நின்று அவங்கள வேடிக்கை பார்த்து இப்படி பார்த்துட்டு இப்படி தான் ரியாக்ஷன் இருக்கிறவங்க நல்லா சொல்கிறாருன்னு. அவங்க வீட்டுக்கு செய்தி சொல் பார்த்தியா வந்த பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போ ஆகும், எல்லாருக்குமே ஆகும். இது நடந்தது அப்படி ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கேருந்தே அவர் பேசிட்டு தொடர்ந்தோட விடியா இதுக்கு முன்னால் சீன் ஒன்று போட்டுங்க, அவர் என்னை கூப்பிட்டு வர்றாரு, விட்டுப்பா பரவாயில்ல போப்பா நான் போயிடுவேன். இதிலிருந்து வந்தீங்கன்னா தான் இங்கே வந்து நின்றுட்டு கேமராவே என் தலையை தாண்டி இப்படி பார்த்துட்ருக்காரு, நீ பேசுன்னு சொல்லி விட்டு போனோம். அதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் வாங்க சார்னு பேச வச்சோன்னா தான் எனக்கு இதுக்கு வந்தது. கேமரா வைக்கக்கூடிய நீங்கள் சொல்லணும், பின்னால் டிஸ்டர்பாக ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களோட ஆக்டிங் சரியில்லை, அதாவது அவருடைய கவனத்தை ஜனங்கள் இழுக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றதுக்காக தான் எனக்கு கோவம் வந்தது. அப்போ நம்ம சொல்கிறது போய் சேராது இல்லையா? அதுக்காக தான் அந்த கோவம் வந்தது தவிர மறுபடியும் எதுவுமே கிடையாது. எந்த நேரமும் பிரஸை மதிக்கக்கூடியவன் கங்கைமரன் தான். சரியா?